வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 17. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன தேவ் என்றான் ரவி. போய் அவளை கூட்டிட்டு வா என்றான் தேவ். சரி என்று கூறிவிட்டு இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். ரவியும் சங்கரையும் பார்த்த ராகுல் கோபமடைந்தான். டே, எதுக்குடா இங்கே வந்தீங்க? வெளியில போங்கடா என்றான் ராகுல். நாங்கள் ஒன்றும் உன் வீட்டு கல்யாணம் விருந்து சாப்பிட வரல, நித்யாவை அனுப்பு, தேவ் காரில் வெயிட் பண்ணுறான் என்று ரவி கூறியதும் ராகுல் கோபமடைந்தான். அவள் எங்கேயும் வரமாட்டான், வெளியில் போங்கடா என்றான். என்ன சார், உங்கள் பையன் நிலமை புரியாமல் பேசுகிறான். உங்களுக்கு எல்லாம் புரியும், வயசில் பெரியவர், எடுத்து உங்கள் பையனுக்கு சொல்லுங்க என்றான் ரவி. இளமதியன் ரவியின் பார்வையை புரிந்து கொண்டு, ராகுல் நீ அமைதியாயிரு நித்யா என்று இளமதியன் அழைத்ததும் நித்யா சத்தமாக கத்தினாள். நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவள் கூறியதும் லதா சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். நீ எங்கேயும் போகாதம்மா, எங்கள் எல்லாரையும் அவன் அடித்து கொல்லட்டும். வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அடித்து நொறுக்கிட்டானுங்க, தடுக்க வந்த அருண் மண்டையும் உடைச்சிட்டானுங்க. உனக்கு ஆதரவு கொடுத்த பாவத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் நிற்க போகிறோம் என்று லதா அழுது கொண்டே ஆவேசப்பட்டாள். அம்மா, ஏம்மா நித்யாவை திட்டுற? இதுக்கெல்லாம் அவளா காரணம் என்றான் ராகுல். ஆமாண்டா, இவ தான் காரணம். போன இடத்துல கையையும் வாயும் சும்மா வச்சுக்கிட்டு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா என்று லதா நித்யாவை திட்டிக் கொண்டே இருந்தாள். லதா, கொஞ்சம் அமைதியா இரு. நித்யா, ஒரு நிமிஷம் வாமா என்று இளமதியன் நித்யாவின் அறைக்கு அழைத்து சென்றார். நித்யா அழுது கொண்டே இளமதியன் முகத்தை பார்த்தார். நித்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுமா. நீ எங்கே போனாலும் என்ன பண்ணினாலும் இனிமேல் தேவ் உன்னை விடமாட்டான். அவன் உன்னை பழிவாங்கிற வெறியில் இருக்கான். இல்லைன்னா அவன் தகுதிக்கு உன்னை எல்லாம் அவன் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான். நீ புத்திசாலி, புரிஞ்சுக்குவ. நான் என்ன சொல்ல வாரேன்னு ஒரு தடவை நீ யோசிச்சு பாருமா. நீ தேடின வாழ்க்கை உன்னை விட்டு போயிடுச்சு. இது தானா வந்த வாழ்க்கை. அவன் உன்னை பழிவாங்க உன் கழுத்தில் தாலி கட்டி இருந்தாலும் நீ அவனோட மனைவி ஆயிட்ட. இதை அவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா 1000 பேர் மத்தியில் உனக்கு அவன் தாலி கட்டியிருக்கான். அன்னைக்கு உன் அப்பா ஸ்தானத்தில் இருந்து பேசினேன், இன்னைக்கு உன் அப்பாவாவே பேசுகிறேன். என்ன நடந்தாலும் அவன்தான் உன் கணவன், அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். முடியாது அங்கிள், என்னால் முடியாது. என் புருஷனா இல்லை, அவனை என்னால் ஒரு மனுஷனா கூட நினைக்க முடியாது என்று நித்யா அழுதாள். எனக்கு உன் நிலைமை புரியுதுமா. கட்டி கட்டி அவுக்கா தாலி ஒன்றும் கழுத்தில் போடுற செயின் இல்லைம்மா. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் என்றார். நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கிள், என்னால் அவன் கூட போக முடியாது என்று நித்யா பிடிவாதம் பிடித்தாள். அதுக்கு மேலே உன் விருப்பம்மா. உன் கையால் எங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடு. நாங்கள் அவன் கையால் சாகிறத விட உன் கையாலே சாகுறோம் என்று இளமதியன் கூறியதும் நித்யா வேதனைப்பட்டாள். அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க? இப்போ என்ன, நான் அவன் கூட போகணும் அதானே? நான் போகிறேன். ஆடு தான் வெட்ட போகுதுன்னு தெரியாமல் போகும், ஆனால் நான் தெரிஞ்சே போகிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷந்தானே அங்கிள் என்று நித்யா கூறியதும் இளமதியன் கண் கலங்கினார். நித்யா, நான் சுயநலமாக இருக்கிறதா நீ நினைக்கிற? நீ அப்படியே நினச்சிக்கோமா. என் குடும்பம் எனக்கு முக்கியமா. ஆனால் அதுக்காக உன்னை பழிக்கெடாவா ஆக்க மாட்டேன். நீ தேவை பார்த்து பயப்படுறியா என்று இளமதியன் கேட்டதும் நித்யா அமைதியாக இருந்தாள். நித்யாவா அமைதியாக இருக்கிறது என்னால் நம்ப முடியலம்மா. உன் துணிச்சலை பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? தைரியமான அந்த நித்யாவா இப்படி பயப்படுற? தனி ஆளா இந்த நாட்டுக்கு வந்து 2 வருஷம் போராடி சாதிச்சு காட்டின நித்யாவாமா நீ? உன்னை பார்த்தா ஆஃபீஸே பயப்படும். நீ பயப்படுற இவனை பார்த்து. 1000 பேர் உன்னை எதிர்த்து நின்னாலும் தனி ஆளா நின்று சமாளிக்கிற பொண்ணுமா நீ? உன் பலம் எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அரண்மனை மண் குடிசையாக மாறும், மண் குடிசை அரண்மனையாகவும் மாறும். இவனை உன்னால் சமாளிக்க முடியாதா என்று இளமதியன் பேச பேச நித்யா தெளிவடைந்தாள். எனக்கு பயமில்லை அங்கிள் என்று நித்யா கூறியதும் இதுதான் நான் பார்த்து வியந்த நித்யா.
கிளம்புமா உன் கணவர் வீட்டுக்கு என்று இளமதியன் கூறியதும், நான் கிளம்புறேன் அங்கிள், ஆனால் என் கணவன் வீட்டுக்கு இல்லை, என்னோட எதிரி வீட்டுக்கு என்று கூறிவிட்டு அவளது பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு புறப்பட்டாள். நித்யா எங்கே போற என்று ராகுல் தடுத்தான். நித்யா இளமதியனை பார்த்தாள். ராகுல் உள்ள போ என்று இளமதியன் கத்தினார். அப்பா வேண்டாம்ப்பா, நித்யா பாவம், அவளை அனுப்பாதீங்க, ராகுல் கதறினான். நித்யா நீ நல்லபடியா போயிட்டு வாமா என்று இளமதியன் வழி அனுப்பினார். ராகுல் தடுக்க முயற்சி செய்தான். அடியாட்கள் அவனை வந்து அடித்தனர். அதை பார்த்த நித்யா கத்தினார். ஏய், இன்னொரு முறை அவர் மேலே கையை வச்சிங்க அவ்வளவுதான், நான் தான் கிளம்பிட்டேன்ல, இங்கே யார் மேலேயும் ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றாள். நித்யா நித்யா என்று ராகுல் கத்தி கொண்டே இருந்தான். ரவியும் சங்கரும் ஏளனமாக சிரித்தனர். அவள் வருவதை பார்த்த தேவ் ஆணவ சிரிப்பு சிரித்தான். முன்பு டிரைவர் அமர்ந்திருந்தார். பின்பு இவன் அமர்ந்திருந்த காரின் டோரை திறந்தான் ரவி. நித்யா காரில் ஏற வரும்போது, எங்க இங்க வர, உன் தகுதிக்கெல்லாம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, போய் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காரு, அதுதான் உன் தகுதிக்கான இடம் என்று தேவ் கூறியதும், தேங்க்ஸ் தேவ், மனுஷங்க பக்கத்தில் உட்கார்ந்து வர எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு. உங்கள் மூச்சு காத்து கூட என் மேலே படக்கூடாது என்று நித்யா கூறியதும் தேவ் கோபமுடன், அப்ப நான் மிருகங்கிறியா என்றான். நான் சொல்லலையே, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று அவள் கூறியதும், ஏய் உன் திமுரு இன்னும் குறையிலல்ல, உன் திமுறை அடக்குறேன்டி, அது என்னைக்கு உங்களால் முடியாது தேவ் என்றாள் நித்யா. பார்க்கலாண்டி, உன்னை கதற விடுறேன் என்றான் தேவ். நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் முன்னாடி தானே நிற்கிறேன் என்று நித்யா கூறியதும் சட்டென்று ரவி குறுக்கிட்டான். தேவ், இது ரோடு, வீட்டில் போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என்று அவன் கூறியதும் தேவ் அமைதியாக அமர்ந்தான். நித்யாவும் முன்பு உள்ள இருக்கையில் அமர்ந்தாள். கார் புறப்பட்டது. ரவி, நீ சொன்னது கரெக்டு தான்டா, என்னடா இந்த நித்யா இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, தேவை பற்றி தெரிஞ்சும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவனை எதுக்குறா என்று சங்கர் கூறியதும் ரவி சிரித்தான். அடங்காத குதிரையை அடக்கினாதாண்டா அதில் ஒரு கிக்கு இருக்குது, இப்போ புரியுதா அவளை நான் ஏன் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். ரவி கூறியதும், சரியா சொன்னடா, வாடா போகலாம், வீட்டில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்று இருவரும் அவர்களது காரில் ஏறினார்கள். கார் தேவின் வீட்டு முன்பு நின்றது. இருவரும் இறங்கினார்கள். தேவை நித்யா கோபமாக பார்த்தார். அதைவிட அதிகமான கோபத்துடன் தேவ் பார்த்தான். நித்யா வீட்டை பார்த்தாள். வீடு அரண்மனை போன்று பிரம்மாண்டமாக இருந்தது. நித்யாவின் கையை பிடித்தான் தேவ். நித்யா பிடித்த கையை உதறிவிட்டாள். கையை பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என்னை தொட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றாள். உன்னை தொட எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குடி, உன்னை மரியாதையாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் உன் திமிருக்கு உன்னை என்று அவள் பின் தலைமுடியில் இருக்க பிடித்து இழுத்து சென்றான். முடியை விடுங்க என்றாள் நித்யா. ஆனால் அவன் காதில் வாங்காமல் வீட்டிற்கு உள்ளே சென்றனர். அவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு வேடிக்கை பார்த்தனர். வீட்டின் ஹாலில் அமர்ந்திருந்த குடும்பத்தினர் இவர்களை பார்த்து எழுந்தனர். தேவை பார்த்தால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயப்படுவார்கள். அவன் யாருக்கும் அடங்காத காட்டு மிருகமாய் இருந்தான். இவ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என் அடிமை, இவள்கிட்ட யாரும் பேசக்கூடாது, இங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, அப்படி யாராவது வாயை திறந்தீங்கன்னா என்னை பற்றி தெரியும் தானே என்று கத்தினான். தேவின் அம்மா நர்மதா, அப்பா அமர்நாத், அவன் அண்ணன் அஜய், அவனின் மனைவி மேனகா, தம்பி தீபக் அனைவரும் அவனை அதிர்ச்சியோடு பார்த்தனர். டேய், யார் என்னன்னு தெரியாமல் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க என்று நர்மதா கேட்டதும், அம்மா, இவளோட குடும்பம் நடத்துறதுக்காகவோ இல்லை இந்த வீட்டு மருமகங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கவோ இவ கழுத்தில் நான் தாலி கட்டலை, இவளை நான் பழி வாங்கணும், நான் பழி வாங்கிறதுல திருப்தி அடைஞ்சிட்டேன்னா இவளை நானே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன், அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினான். நித்யா அவனை உற்று பார்த்தாள். என்னடி பார்க்குற என்று தலைமுடியை இன்னும் அழுத்தமாக பிடித்தான். நித்யாவிற்கு மிகுந்த வலியை கொடுத்தது. அவள் வலியை பொறுத்து கொண்டாள். இழுத்து கொண்டு அவனது அறைக்கு சென்றான். என்னங்க, உங்கள் தம்பி சைக்கோ பைய இப்படி இருக்கான் என்று மேனகா கேட்டதும்,
ஏய் அவன் காதில் விழுந்துட போகுது என்று அஜய் கூறினான். ரவியும் சங்கரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். காதில் வாங்கினியாடா? தேவ் என்ன சொன்னான்னு? நான் பழி வாங்கியதும் வீட்டை விட்டு விரட்டிடுவேன். இவ என் மனைவி இல்லை, அடிமைன்னு சொன்னான். இப்போ புரியுதா? நித்யா எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா என்று ரவி கூறியதும், ஆமாண்டா, நீ கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்க என்றான் சங்கர். என்னடா ரவி, சங்கர் நீங்கள் கூட இருந்தும் இவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான், நீங்களே இதுக்கு உடந்தையா என்று அமர்நாத் கேட்டதும், ஐயோ அப்பா, நாங்களெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை. உங்களுக்கு தான் தேவ பற்றி தெரியும்ல, அவன் முடிவு எடுத்துட்டானா யாரு பேச்சையும் கேட்க மாட்டான் என்று ரவி நடித்தான். சங்கர் ஒத்து ஊதினான். தேவ் அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். அவளை கீழே தள்ளிவிட்டு பெட்டில் போய் ஆவேசத்துடன் படுத்தான். நித்யா அழுது கொண்டே இருந்தாள். அதை பார்த்த தேவ், நல்ல அழுகுடி, நீ இப்படி அழணும், அதை நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும் என்றான். நான் அப்போ அழவே மாட்டேன். நீங்கள் சந்தோஷப்படுறத நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். உங்களையும் ஒரு நாள் இதே மாதிரி அழ விடுறேன் என்றாள். என்ன நீ அளவிட போறியா? என்னடி ஜோக் அடிக்கிற என்று சத்தமாக சிரித்தான் தேவ். சிரிங்க, நல்லா சிரிங்க, ஒரு நாள் உங்களை நான் கத்தற விடுறேன். அப்போ இந்த சிரிப்பு எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் என்றாள் நித்யா. பார்க்கலாண்டி, நீ அந்த ஒரு நாளுக்காக காலம் பூரா காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்னை கதற விட போகிறேனே, என்ன பண்ண போகிற என்றான். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க என்று அழுத்தமாக கூறினான். தேவ் சிரித்தான். ஏடி உனக்கு இவ்வளவு திமிரு? உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா என்றான். அதற்கு அவள் சிரித்தாள். நானும் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் அதிக கஷ்டத்தை பார்த்துருக்கேன். யாரும் இல்லாமல் அனாதையாக நீங்கள் ரோட்டில் நின்றுருக்கீங்களா என்று நித்யா கேட்டதும் தேவ் நித்யாவை அமைதியாக பார்த்தான். நான் நின்றுருக்கேன், எனக்கு அனுபவம் அதிகம் தேவ். என் அனுபவத்துக்கு முன்னாடி நீங்கள் சின்ன பையன், உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும் என்றதும் அமைதியானவனை மறுபடியும் கிளப்பி விட்டார். என்னது, நான் சின்ன பையனா? என்ன பார்த்தா சின்ன பையனு என்று அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான். நித்யாவிற்கு சிரிப்பாக இருந்தது. சிரிக்காதடி, உன்னை பார்த்தாவே பத்திக்கிட்டு எரியுதுடி என்று அவளது கழுத்தை நெருக்கினான். அவளது கண்கள் அவனை ஈர்த்தது. இருவரும் மிக நெருக்கமான நிலையில் பார்த்து கொண்டனர். நித்யா சுதாரித்து கொண்டு அவனை பிடித்து தள்ளினாள். எதா இருந்தாலும் தள்ளியே நின்று பேசுங்க என்றாள். தேவ் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். என்னையா தள்ளி விடுற என்று அவளை ஒரே அறைந்தான். அவன் இருந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவள் அரைந்த அறையில் சுருண்டு கீழே விழுந்தாள். விழுந்தவளை இழுத்து மறு கன்னத்தில் அரைந்தான். இது நீ அன்னைக்கு எனக்கு கொடுத்தது. மறுபடியும் அரைந்தான். இது கல்யாண மண்டபத்தில் என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு. மறுபடியும் அரைந்தான். இவ்வளோ நேரம் நீ திமிரா பேசிட்டு இருந்தல்ல என்று இரு கன்னங்களிலும் அவனது கை பதிந்து இருந்தது. இதுவரை யாரும் நித்யாவை கை நீட்டியது இல்லை. அவன் அரைந்த அறையில் அவளுக்கு தலை சுற்றியது. அழுகை, ஆத்திரம், வலி அனைத்தையும் உள்ளுக்குள் அடக்கினாள். என்ன தலை சுத்துதா? இது வெறும் சாம்பிள் தான், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு என்று கூறிவிட்டு படுக்கையில் படுத்தான். தனது செல்லை எடுத்து பார்த்தபடி கூலாக படுத்திருந்தான். நித்யா அப்படியே சுவட்டில் சாய்ந்து அமர்ந்தாள். அழுகையை அவள் அடக்கியும் கண்கள் கேட்கவில்லை. கண்ணீர் கொட்டியது. அவன் முன்பு அழக்கூடாது என்று கண்களை துடைத்து கொண்டு எழுந்தவள் குளியல் அறைக்குள் செல்ல போகும்போது, ஏய் எங்க போற என்றான் தேவ். அவளால் பேச முடியவில்லை. கையால் காட்டினாள். அதை பார்த்ததும், இது ஏன் ரூம், இங்க நீ இருக்க தான் நான் அனுமதிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னால் நீ அனுபவிக்கிற துன்பத்தை பார்க்க தான். என் ரெஸ்ட் ரூம்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது. நீ என் அடிமை, போ, பின்னாடி சர்வெண்ட்டுக்கெல்லாம் இருக்கு, அங்கே போ என்றான். நித்யா அழுகையை அடக்கி கொண்டு அறையின் கதவை திறந்தவள் தனது கையால் கன்னத்தை மறைத்து கொண்டாள். செல்ல செல்ல அங்கங்கே ரூம் தென்பட்டது. பெரிய வீடாக இருந்ததால் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. என்ன மேடம் வேணும் என்று வேலைக்கார பெண்மணி கேட்டதும்,
துக்கத்தை அடக்கி கொண்டு, இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு என்றாள் நித்யா. இங்கே தான் நிறைய ரூம் இருக்கே மேடம், நீங்கள் தேவ் சாரோட மனைவி, நீங்கள் எந்த ரூமுக்கு வேணாலும் போகலாம் என்றாள் அவள். இல்லை, நான் அவர் மனைவி இல்லை, அவர் தான் சொன்னார்ல நான் அடிமைன்னு. அவள் கூறும்போது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு என்று நித்யா கேட்டதும் அந்த பெண் புரிந்து கொண்டாள். இப்படியே நேராக போனால் லெஃப்ட் பக்கம் லேடிஸ்க்கு மேடம் என்று கூறிவிட்டு நித்யாவை பரிதாபமாக பார்த்தாள். அவள் கூறியது போன்றே கடைசியில் 2 அறை இருந்தது. உள்ளே சென்று கத்தி அழுதாள். கொஞ்ச நேரம் அழுது முடித்தாள். கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. முகத்தை வேகமாக கழுவினாள். முகத்தை தனது புடவையால் துடைத்து கொண்டு கதவை திறந்தாள். வேறு ஒரு பெண் நின்றிருந்தாள். மேடம், தேவ் சார் உங்களை கூப்பிட்டாங்க என்றாள். என்று கூறிவிட்டு நடந்தாள். அறையின் கதவை திறந்தாள். தேவ் படுக்கையில் படுத்திருந்தான். என்ன, அழுது முடிச்சிட்டியா? போய் என்னமோ உன் வீடு மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இங்கே நீ எனக்கு அடிமை வேலை பார்க்க வந்திருக்க, அதை மறந்துடாத. இங்கே நீ தப்பிக்க முயற்சி பண்ணின, அங்கே ராகுல் குடும்பம் க்ளோஸ். என் ஆளுங்க 24 மணி நேரமும் அங்கே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நீ நான் சொன்னது மாதிரி நடக்கலை, அங்கே அவங்க க்ளோஸ். அதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. வந்து என் காலை அமுக்கி விடு என்றான். நித்யா அவனை கோபமாக பார்த்தபடி அவன் அருகில் சென்றான். என்ன பார்க்குற, கீழே தரையில் உட்காந்து காலை அமுக்கு என்றான். தரையில் அமர்ந்து படுத்திருந்தவன் காலை அமுக்கினார். நேரம் சென்றது. இரவு மணி 8 ஆனது. அவனின் ஃபோன் மணி அடித்தது. எடுத்து பேசினான். சரிடா ரவி, நான் வாரேன் என்றவன் படுக்கையில் இருந்து எழுந்தான். கிளம்பு, போகலாம் என்றான். எங்க என்று நித்யா கேட்டதும், ஏன் மேடம் சொன்னீங்கன்னா தான் கிளம்புவீங்களா? கிளம்புடி என் அடிமையே என்று அவளை பார்த்து சிரித்தான். இருவரும் புறப்பட்டனர். காரின் முன் அவள் ஏறினாள். பின் அவன் அமர்ந்தான். கார் புறப்பட்டு பெரிய ஹோட்டலின் முன் நின்றது. அங்கு ஏற்கனவே ரவியும் சங்கரும் நின்று கொண்டிருந்தார்கள். டே ரவி, அன்னைக்கு பார்ட்டியில் இருந்த அத்தனை பேரும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கானுங்கள்ல என்று தேவ் கேட்டதும், நீ சொன்னதுனால தானே இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் விடாமல் வர சொல்லியிருக்கேன். அந்த ராகுலையும் வர வச்சிருக்கேன் என்றதும் நித்யா அதிர்ச்சி அடைந்தார். தேவ் நித்யாவை பார்த்து வன்மமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். அவளது கையை பிடித்து இழுத்து சென்றான். இவர்கள் உள்ளே வந்ததும் அமைதியாகி இவர்களையே அனைவரும் பார்த்தனர். ராகுல் நித்யாவை பார்த்ததும் அருகில் வர முயற்சிக்கும் போது அவனது அடியாட்கள் ராகுலை தடுத்து நிறுத்தினார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஒரு சின்ன பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிவிட்டு நின்றான். ராகுல் நித்யாவை வேதனையுடன் பார்த்தான். நித்யாவின் 2 கன்னங்களிலும் அவனது கை பதிந்து இருப்பதை பார்த்து அவனது கண்கள் கலங்கின. நித்யா ராகுலை பார்த்து அழுதாள். இதை தேவ் கவனித்தான். ஷூ அழுக்காயிருக்கு, ஷூவை தொடச்சி விடு என்றான் தேவ். நித்யா பார்த்தாள். என்ன பார்க்குற, கீழே உட்கார்ந்து உன் புடவை முந்தியால தொட என்றான். அவள் அவளின் காலின் கீழ் அமர்ந்து தனது புடவையால் துடைத்தாள். அனைவரும் அதை பார்த்தனர். துடைத்துவிட்டு மேலே எழுந்தவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அது வீட்டில் அறைந்த அறையை விட பலமான சத்தமும் வேகமும் பலமும் அதிகமாக இருந்தது. ஒரு சுற்றி போய் கீழே விழுந்தாள். ராகுல் உடைந்து போனான். அவனை விடாமல் அவனது அடியாட்கள் இறுக்கி பிடித்தனர். டேய் விடுங்கடா, நித்யா நித்யா என்று கத்தினான். டேய் என்னடா, இந்த தேவ் இப்படி இருக்கான், அவனை பற்றி தான் தெரியும்ல, அவன் ஒரு அரக்கன், சைக்கோ என்று அனைவரும் அவரவருக்குள் முணுமுணுத்து கொண்டனர். அதிர்ச்சியோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று அனைவரும் அவர்களையே பார்த்தனர். ரவியும் சங்கரும் நடப்பதை சிரித்து கொண்டு வேடிக்கை பார்த்தனர். எழுந்திருக்க முடியாமல் மயங்கி போன அவளை தூக்கி கட்டி அணைத்தான். அவள் பாதி மயக்கத்தில் இருந்தாள்.
அன்னைக்கு தெரியாம இடிச்சதுக்கு அடிச்சல்ல, இப்போ உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், இப்ப என்னடி பண்ணுவ என்றான். கட்டுனவன் முன்னாடி காதலனை பார்த்தா அழுகிற என்று ராகுலை பார்த்து முறைத்தான். ராகுல் வேதனை அடைந்தான். தன் மனதால் மிகவும் நேசிக்கப்பட்டவள் தன் கண்முன் இவ்வளவு வேதனை அடைகிறாளே என்று. டேய், நான் வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்கடா என்று ராகுல் கத்தினான். அவர்கள் தேவை பார்த்தனர். தேவ் விட சொல்லி கண் அசைத்தான். சாரி நித்யா, உன்னை இந்த நிலையில பார்க்க என்னால் முடியாது, நான் போறேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் அதை அவனது பார்வையால் அந்த செய்தியை தெரிவித்துவிட்டு சென்றான். ஏண்டா ரவி இவ்வளவு கோவப்படுற என்றான் சங்கர். ஏன் நித்யாவை அவன் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான், அவளை என்ன தவிர்த்து யாரும் தொடக்கூடாதுடா என்று ரவி கோபமாக கூறியதும், டேய், அது அவன் தாலி கட்டின அவன் மனைவி என்று சங்கர் கூறும்போது சங்கரை கோபமாக பார்த்தான். அவன் மனைவியா? அந்த நினப்பு இனிமே அவன் மனசுல இல்லாம பண்ணிடுறேன். நீ நான் சொல்ற மாதிரி செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ரவி. ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டான் என்று சங்கர் மனதில் நினைத்து கொண்டு தலையாட்டினான். ரவி தேவை கோபமாக பார்த்து கொண்டே கையில் இருந்த மதுவை அருந்தினான். தேவ் நித்யாவை இருக்க கட்டி பிடித்திருந்தான். அவளால் அவனிடமிருந்து பின்வாங்க முடியவில்லை. முயற்சி செய்தால், விடுங்க, எல்லார் முன்னாடி ஏன் இப்படி பண்ணுறீங்க என்றாள். எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கப்படுத்தினல, அதான் இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு, காரில் போய் வெயிட் பண்ணு, நான் வந்துறேன் என்று கூறினான். அவனது அடியாட்களுக்கு தேவ் கண்ணை காட்டினான். அவள் எங்கும் தப்பித்து செல்லாமல் இருக்க அவள் மெதுவாக நடந்து சென்று காரில் ஏறினாள். தன்னை இவன் இன்னும் எவ்வளவுதான் காயப்படுத்தப் போகிறானோ என்று அழுது கொண்டிருந்தாள். தான் தப்பியும் செல்ல முடியாது. அங்கே ராகுல் குடும்பமும் இங்கு தன்னையும் கண்காணிக்க ஆட்கள் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டாள். பாட்டியில் தேவ் மதுவை அருந்தி கொண்டிருந்தான். ரவி சங்கருக்கு கஞ்சாடை செய்தான். டேய் ரவி, என்ன இருந்தாலும் தேவிட்ட நாம இந்த விஷயத்தை மறைக்க கூடாதுடா என்றான் சங்கர். டேய் சும்மா இருடா சங்கர், அதை சொன்னா எப்படி தேவ் தாங்குவான், அதுவும் அவன் மனைவி இப்படிப்பட்டவனு தெரிஞ்சா என்று சொல்லிக்கொண்டே தேவை பார்த்தான். தேவ் உடனே என்னடா விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லு என்றான். டேய் சங்கர், நீ சும்மா இருக்க மாட்ட, இந்த நேரத்தில் இது தேவுக்கு தெரியணுமா, தெரிஞ்சா அவன் எப்படி தாங்குவான் என்று வார்த்தை ஜாலம் காட்டினான். டேய், இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று தேவ் கோபமடைந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நித்யாவை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சது. அவள் தமிழ்நாட்டில் எந்த ஊர், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, எல்லா டீட்டெயிலும் இப்போ தான் தெரிஞ்சது என்று ரவி இழுத்தான். சொல்லு, என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது என்று தேவ் ஆர்வமானான். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட உன் மனைவியை பற்றின விஷயம் மறைக்கக்கூடாது என்று தேவை உற்று நோக்கினான். அவனும் ரவியை பார்த்தான். அங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட விசாரித்தேன், அவர் தான் நித்யாவை பற்றின எல்லா உண்மையும் சொன்னார். கேட்ட எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா என்று ரவி கூறியதும், டேய் ஒழுங்கா டென்ஷன் ஆக்காம நேரா விஷயத்துக்கு வா என்றான் தேவ். சொல்கிறேன்டா, வசந்த்னு ஒரு பையனை லவ் பண்ணி அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போய் நித்யா அவனை வேணான்னு சொன்னதுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானாம். அடுத்து அவள் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனோட கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அவனையும் கலட்டி விட்டுட்டாளாம். சலீம்ங்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோடையும் கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு இந்த ராகுல் பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதும் அவனை கலட்டி விட பார்த்துருக்கா. இந்த ராகுல் அவன் மேலே இருந்த மயக்கத்தில் இங்கிருந்து போய் அவளோட 2 மாதம் குடும்பம் நடத்தியிருக்கான். இதை அவள் புருஷன் சலீம் பார்த்துட்டான். இவளை அடித்து ஊரை விட்டே துரத்திருக்கான். இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ராகுலோட இங்கேயே வந்துட்டாளாம். இவங்க இங்கேயும் ஒன்றா தான் சேர்ந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. என்ன சொல்கிறது தேவ், இவ இவ்வளோ கேரக்டர் சரியில்லாத பொண்ணா இருப்பாளா, நான் நினச்சி கூட பார்க்கல என்று ரவி கூறியதும் தேவ் சொல்ல முடியாத அளவுக்கு கோபமானான். என்னடா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா என்று கொதித்தெழுந்தான். கண்கள் சிவந்தது. கையில் இருந்த மது கிளாஸ் அவன் கோபத்தில் நொறுங்கியது. இந்த விஷயத்தில் போய்
பொய் சொல்லுவாங்களா? இது சத்தியமான உண்மைடா. நீ வேணும்னா இவங்களை எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேளு. அவ இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் நீ என்ன வேணும்னாலும் பண்ணு என்று ரவி கூறியதும், கேட்குறேன்டா கேட்குறேன், அவ இல்லைன்னு சொன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா என்று தேவ் கோபமுடன் கூறியதும், அவ ஆமான்னு சொல்லிட்டா என்று ரவி இழுத்தான். அவ ஆமான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு கோபமாக சென்றான். டேய் ரவி, பத்த வச்சிட்டியேடா, இனிமே ஜென்மத்துக்கும் அவன் நிழல கூட இவன் தொடமாட்டான் என்று சங்கர் கூறியதும் ரவி சிரித்தான். இந்த இளவரசர் உனக்கு எப்படிடா தெரியும் என்று சங்கர் கேட்டதும், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுடா, அவன்தான் நித்யாவை பற்றி எல்லாத்தையும் சொன்னான். விரும்பினவனை கல்யாணம் செஞ்சதை தவிர்த்து அவள் வேற எந்த தப்பும் பண்ணலை. அவளை விட கேவலமானவ இங்கே யாரும் இல்லைன்னு தேவிட்ட சொல்லிட்டேன். இனிமே என் நித்யாவை அவன் தொடவே மாட்டான் என்று ரவி கூறினான். டிரைவர் வண்டியை எடு என்று தேவ் ஆத்திரத்துடன் உள்ளே அமர்ந்தான். நித்யாவிடம் உண்மையை விசாரிக்க காத்திருந்தான்.